Taste the Daily. அரக்கோணத்தில் எங்கேயுமே மனு கொடுத்தா எடுக்கிறதே கிடையாது. எங்களை ஃபார்வர்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. எஸ்பி ஆஃபீஸ் முதற்கொண்டு எல்லா இடத்துக்கும் நான் போயிட்டேன். அங்கேருந்து ஃபார்வர்ட் பண்ணி அனுப்புகிறாங்களே தவிர ஒரு இதுவும் எடுக்கிறதில்ல. அரக்கோணம் AWPSல வாசுகின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க போய் மனு கொடுத்தா அவங்கள அவதூறுவாக பேசி அவங்க கடந்த காலத்தெல்லாம் வலிச்சு அவங்க அப்பா அம்மாவை இழிவுபடுத்தி பேசி வெளியே அமுச்சு விட்டுடுறாங்க. அவங்கள தற்கொலை பண்ணிக்கிற அளவு தூண்டி விடுறாங்க. அந்த அம்மா நியாயம் பக்கம் எடுக்கிறது இல்லை. அக்யூஸ்டை வெளியில விட்டுடுறாங்க சுதந்திரமா. நாங்கள் இந்த மாதிரி மனு வச்சுன்னு அலைஞ்சிட்டு இருக்கணும் எல்லா இடமும். இந்த தெய்வ செயல் மேலே கம்ப்ளைண்ட் எடுக்க சொல்லி நாங்கள் அலையாத இடமே கிடையாது. இப்போ லாஸ்ட்டாக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஐஏஜி சார் அவன் மேலே தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். எங்கள் அப்பா கொடுத்த ஒரு பொண்ணு சேஃப்டிக்காக கொடுக்க வந்த ஒரு மனுவை வச்சு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதுவும் 10ஆம் தேதி போட்டிருக்காங்க. 10ஆம் தேதியிலேருந்து நான் 15ஆம் தேதி போய் கேட்குறேன். 15ஆம் தேதி அந்த மனு காட்டுறாங்க இதுதான்ட்டு. நான் கொடுத்த மனுவோட எஃப்ஐஆரே அது கிடையவே கிடையாது. நான் பாதிக்கப்பட்ட பொண்ணு எடுத்துன்னு இந்த எஃப்ஐஆர் கொடுக்குறேன், இதுலேருந்தே எடுக்க மாட்டேன்றாங்க. அப்பா சேஃப்டிக்காக கொடுத்ததை எடுத்து என்னையே இந்த மனு நாங்கள் வாங்க மறுக்கிறோம் அப்படின்ட்டு என் மேலே தப்பு இருக்க மாதிரி இப்போ எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அரக்கோணம் AWPSல இருக்கிற எல்லா போலீஸுங்களுமே அவங்க 10ஆம் தேதி இது மனு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இன்னைக்கு வரையும் அக்யூஸ்டை வெளியில தான் விட்டுட்டு இருக்காங்க. கேட்டால் ஸ்பெஷல் டீம் போட்டு பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மீடியா நீங்கள் தான் எனக்கு ஒரு நல்ல தீர்ப்போ நல்ல நியாயமோ வாங்கி அந்த தெய்வ செயலை உள்ளே போடணும். அவர் சொல்லியிருக்காரு உன்னோட மனுவில் இருந்தே நான் ஆக்ஷன் எடுக்க சொல்கிறேன். இன்னைக்குள்ள அவனை ரிமாண்ட் பண்ணி இந்த மனுக்கு எஃப்ஐஆர் போட்டு உனக்கு நீதி வாங்க தரணுமா? நான் என்ன மாதிரி பொண்ணுங்க செத்து போயிட்டா மட்டும் ஸ்டேட்டஸ் போட இல்லை நீங்கள் ஏன் போனீங்கன்னு திட்டுறதுக்கு மட்டும் வரீங்கல்ல பொதுமக்கள் எல்லாம் ஒரு சிலர் பேர். அப்படி நாங்கள் ஏன் செத்து போனோம் இவனை மாதிரி ஆளுங்களை இப்போ நான் தைரியமாக வெளியே வந்ததுக்கு காரணமே நான் மட்டும் கிடையாது. அவன் பின்னாடி என்ன மாதிரி 20 வயசு பொண்ணு மாதிரி 20 பொண்ணுங்க இருக்கு. 20 பொண்ணுங்க மட்டுமா இல்லை எவ்வளோ பேருன்னு தெரியல. அதனால தான் நான் இது தைரியமாக கொடுத்ததே. நீங்கள் என்ன வேணால் பேசிக்கோங்க, உங்களுக்கு தெரியாது. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நடந்ததுன்னா உங்களுக்கு கஷ்டம் தெரியும். நீங்கள் எல்லாரும் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி அந்த தெய்வ செயல் மேலே நடவடிக்கை எடுக்க வைக்கணும். ரொம்ப நன்றி. மனுவில் என்னை பாலியல் ரீதியாக வன்கொடுமை பண்ண அந்த தெய்வ செயல் மேலே இமீடியட்டாக நடவடிக்கை எடுத்து எனக்கு நியாயம் எனக்கு அவன் மேலே நடவடிக்கை எடுத்து எனக்கு ஒரு பதில் சொல்லணும். கவர்மெண்ட்டு எனக்கு நியாயம் வாங்கி தரணும். அவன் டிஎம்கேல இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன வேணால் பண்ணலாமா? டிஎம்கேன்னு யூஸ் பண்ணுறான். இந்த நாள் வரைக்கும் எல்லா இதுவுமே டிஎம்கேல இருக்கிறவங்க தான் பண்ணுறாங்க. அவன் டிஎம்கேல இருக்கிறதால தான் எங்களால் எங்கேயுமே போய் மனு கொடுக்கவே முடியல. அப்போ நாங்கன்னா சூசைட் பண்ணி சாவணுமா? இந்த மாதிரி குற்றவாளிங்கெல்லாம் வெளியில் ஜாலியாக சந்தோஷமாக சுற்றுவானுங்க. நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு அவமானப்பட்டு தூக்க மாட்டின்னு சாவணும்ல. அதுதான் நான் இப்போ தனியாக ஒரு நார்மல் பர்சனாக இருந்தால் அவனை நேற்றுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க எல்லாமே எங்களுக்கும் தெரியும். அவன் டிஎம்கேல இருக்கிற ஒரே காரணத்தால் மட்டும்தான் அவனை எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. நாங்கள் செத்துட்டு இருக்கோம். இவன் மேலே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு என்ன பாதிப்பாச்சுங்க? இப்போ அவர் இருக்கார்ல, அவர் உங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்குது? அவருக்கு அவன் என்னை உடல் ரீதியாக எல்லா இடத்துலையும் அடிச்சு அப்படியே காயமாக்கி அந்த வீடியோலாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அது சேனல்ல அது காட்ட முடியாதுங்க, உடம்புல இருக்கு. இப்போ அது லைட்டா ஆறிட்டே வருது. அப்போ உங்களுக்கு அவருக்கு எப்படி பழக்கம் ஏற்பட்டுச்சுங்க? என்ன எப்படி புரியல. நான் காலேஜ் இவனுக்கு அதுதாங்க வேலை. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களா செலக்ட் பண்ணி இப்போ வாய்தாக்கு வரோம்ல கோர்ட்டுக்கு, இந்த மாதிரி BABLன்னு உள்ள நுழைஞ்சி பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களாம் இது பண்ணி செலக்ட் பண்ணி அவங்க தான் இந்த மாதிரி கேஸ்ன்னு போக மாட்டாங்க, அசிங்கப்பத்தி அனுப்புவாங்க அப்படின்ட்டு. ஆனால் நான் அந்த அசிங்கத்தை பார்க்கல. ஆனால் நான் இவனை தண்டனை கொடுக்கணுன்ட்டு என்ன மாதிரி ஏற்கனவே ஃபரானான்னு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுக்கு 2 குழந்தை இருக்குது. 2 குழந்தை இருந்தும் அவன் கூட 5 வருஷமாக குடும்பம் நடத்திட்டு இருக்கு. அவளை வாடின்னு சொன்னால் வரல, தலைமறைவாயிட்டாங்க. உங்களுக்கும் ஒரு கல்யாணம் ஆயிருக்கா?
தெரியாது. அவன் வந்து என்கிட்ட எப்படி நியூஸுக்கு எப்படி வந்தானா, நான் வந்து தெய்வ செயலால பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கும் அவனுக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, 5 வருஷம் என் கூட இருக்கு, அவ கல்யாணம் ஆன விஷயத்த சொல்லலை, ஆனால் நான் எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுவே வந்து என்ன கதன்ட்டு இவனோட டார்கெட்டே இதுதான். இந்த மாதிரி புவர் கேர்ள்ஸு, பேக்ரவுண்ட் இல்லாத பொண்ணுங்க, இந்த மாதிரி வாழ்க்கையில நொந்து போன பொண்ணுங்க, அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி ஏமாத்துறான். அதான் நாங்களாம் அந்த வெளில வரமாட்டோம்ல, அதனால பாய்சன் அவனால டார்ச்சல் தாங்க முடியாத உடம்பெல்லாம் அடிச்சு என்னை கொடுமை பத்துனால நான் வந்து டேப்லெட் போட்டுக்கினேன். அப்படியே டாப்பால் போட்டு போயிட்டான். எங்க அம்மாவும் அண்ணனும் இல்லைன்னா செத்து போயிருப்பேன் நான். தெரியும், தெரியுமே, கோர்ட்டு கேஸ் வாய்தாக்கி என் கூட எல்லாம் சுத்திட்டு இருந்தானே. நான் வக்கீலு, எவ்வளோ பெரிய கேஸ் இது. அதான் சார், எனக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லை, எனக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் ஹெவியா இருந்து எனக்கும் எல்லாரும் இருந்திருந்தாங்கன்னா அவன் என்கிட்ட நெருங்கி இருக்கவே முடியாது. 20 பெண்கள் மொத்தம். அவன் ஃபோன் வந்துட்டே இருக்கான். அவங்க ஃபோன் பெண்களை வச்சு இல்லீகலா பிசினஸ் பண்றான். என்னையே அவன் போக சொன்னான். என்ன அதுக்கு தான் நான் வெளியில வந்ததே. முக்காவாசி என்னை யாருக்கும் எடுத்துன்னு போய் இது கூட வீட பார்த்தான் அந்த நைட்டு. அவன் வந்து பொண்டாட்டின்ட்டு எடுத்துன்னு போயிட்டு அன்பில் மகேஷ் போய மொழி பிஏ இருக்காங்கல்ல, உமா மகேஸ்வரன், அவர்கிட்ட காட்டினா. அப்புறம் ஈஸ்வரப்பன் எம்எல்ஏ கிட்ட காட்டினா. இந்த மாதிரி ஒய்ஃபுன்னு இந்த மாதிரி பெரிய பெரிய அதிகாரி கிட்ட காட்டினா. அப்போ அதோட உள்நோக்கம் எனக்கு என்னன்னு தெரியல. அந்த நைட்டு தான் தெரிஞ்சுது. அவங்க ஒய்ஃப் கனிமொழின்னு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணை வந்து அவன் வந்து யூஸ் பண்ணது எதுக்காகனா, அவன் கல்யாணம் பண்ண மாதிரி நடித்தது எதுக்காகனா, ஊசி போட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய ஆள் கூட விடுறதுக்காக தான், அதுலேருந்து வர காசு தான் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி. நீங்கள் மீதி எதனா பேசுனீங்கன்னா நாங்கள் ஜாதி கலவரத்தை தூண்டி உங்கள் மேலே திருப்பி விட்டுருவோம் எல்லாரையுமே அப்படின்னு சொன்னாங்க. வெளியில் வந்து நான் வந்து ஏதோ ஒரு பேர் சொன்னேன், ஸ்டாலினோட சன் பேர் என்னது, உதயநிதி ஸ்டாலினோட பிஏ நான். இங்க பாருங்க டேட்டோல இருக்கு கையில அப்படின்னு சொல்லிட்டு, அவர் கையில டேட்டோ இருக்கு, அவர் கையில டேட்டோ இருக்கு, அந்த தெய்வ செயல் கையில டேட்டோலாம் இருக்கு. அந்த டேட்டோவை காமிச்சிட்டு இந்த பக்கம் வந்து அன்பில் மகேஷ் போயா மொழி டேட்டோ, இந்த பக்கம் வந்து உதயநிதி ஸ்டாலின் டேட்டோ இருந்துச்சு. அந்த டேட்டோ காட்டிட்டு நாங்கள் இந்த கட்சியில் டிஎம்கேல இருக்கோம், அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்க தேவையில்ல, நாங்கள் போய் பெரிய ஹாஸ்பிட்டலில் பார்த்து போன்ட்டு ட்ரீட்மெண்ட் முடியாமலே, இப்போ கூட என்னால் முடியலன்னா ட்ரீட்மெண்ட் முடியாமலே கூட்டின்னு போயிட்டான். அந்த கூட்டின்னு போயிட்டு அந்த நைட்டே நான் துன்புறுத்த ஆரம்பித்தான். பாலியல் வன்கொடுமை பண்ணி துன்புறுத்தி உடம்பெல்லாம் அப்படியே நாசமாக போயிடுச்சு. நான் என்னால் இதுக்கு மேலே முடியலன்னு மம்மிக்கு ஃபோன் பண்ணிட்டேன். மம்மி வந்தாங்க, என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கேன்னா அவங்களையும் அடிக்கிறதுக்கு ஓடுறான். அதான் நான் சொல்கிறேன், பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாதவங்களை பார்த்து தான் அவன் இப்படி பண்ணுறான்னு. இந்த மாதிரி வாழ்க்கையில் ரொம்ப நொந்து போனவங்க அந்த மாதிரி. புகார் வந்து 5 நான் காலேஜுக்கு எக்ஸாம் எழுத போனேன்னா, எக்ஸாம் எழுத போகும்போதும் வந்து வழி மறிச்சு அந்த வெண்ணுவா காரில் டிஎம்கே கொடி கட்சி கொடி இருக்கிற அந்த காரில் வந்து என்னை அடித்து துன்புறுத்தி என் ஃபோனெல்லாம் உடச்சிட்டான். எவிடன்ஸ் ஃபோனில் இருக்குன்னு. இன்னைக்கு நைட்டு நீ மரியாதையாக என் கூட வரணும், இல்லைன்னா உங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷனில் வயிற்றுல குத்திட்டா என்ன பண்ணுவ, வர வழியில் இந்த காரை வச்சு ஏற்றிட்டா என்ன பண்ணுவ அப்படின்லாம் பேசினான். அவன் வந்து எந்த பேக்ரவுண்ட் வச்சு நீ இப்படிலாம் துன்புறுத்திட்டு இருக்கானே தெரியல. இதை தொடர்ந்து நான் வந்து 6ஆம் தேதியிலேருந்து அழிஞ்சிட்டு இருக்கேன். அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், என்னை காயப்படுத்திட்டான் அப்படின்றதுக்காக. எங்கேயுமே எடுக்கல. 6ஆம் தேதியிலேருந்து அழிஞ்சிட்டு இருக்கேன், எங்கேயுமே எடுக்கல. அப்புறம் நாங்கள் ஒரு 2 அட்வொகேட் வச்சோம். அவங்க என்ன பண்ணாங்க, 9ஆம் தேதி வந்து கூட்டிகிட்டு போனாங்க எஸ்பி ஆஃபீஸ்க்கு. எஸ்பி ஆஃபீஸ் கூப்பிட்டு போகும்போது அவங்களும் அவனோட ஆள் தான். எங்ககிட்ட 30,000 வாங்கிட்டு எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல. எங்கள் அப்பா வந்து கஷ்டப்பட்டு அந்த காசு கொடுத்தாங்க. அதான் நான் சொல்லிட்டேன், பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லைங்க, எனக்கு எதுவுமே கிடையாது. அப்புறம் நான் எப்பவுமே மசூதிக்கு போகிறது வழக்கம். மசூதி போகும்போது அங்கே வந்து அவர் எம்எல்ஏ சூரவி பார்த்தேன். ஒரு காலையே விழுந்து அழுது, என்னால் முடியல சார், நீங்கள் தான் காப்பாற்றணும். அவன் 2 நாள் சும்மா இருக்கான். 3ஆவது நாள் சைக்கோ மாதிரி வந்து டார்ச்சல் பண்ணுறான் என்னால் காலேஜ் போக முடியல. அவனால என் படிப்பும் போயிட்டு எக்ஸாமும் எழுதலை. நான் எந்த எக்ஸாமுமே எழுதலை, எங்கேயுமே போல. எங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பே கிடையாது. அவங்க சொல்கிறாங்க அக்யூஸ்டை வந்து
ஸ்பெஷல் ஸ்போர்ட்ஸ் போட்டு தேடிட்டு இருக்கோன்னு. நான் இப்படி போனாலே பின்னாடியே வரான் அவன். ஸ்பெஷல் ஸ்போர்ட்ஸ் போட்டு தேடுறாங்களாம். பைக்கில் சுற்றிட்டு இருக்கான், எங்கள் வீடை பார்த்துட்டு சுற்றிட்டு இருக்கான், காரில் சுற்றிட்டு இருக்கான். எங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. இவ்வளோ அப்படியே எப்படி சொல்கிறது, அரக்கோணம் போலீஸ் ஸ்டேஷனில் எங்கேயுமே எடுக்கிறது இல்லைங்க கம்ப்ளைண்ட்டை. அதனால தான் நான் இங்கே வந்தது. அவங்க வந்து அவர் சொல்கிறாரு எஸ்பி சார், அக்யூஸ்டை பார்த்தா ஃபோன் பண்ணி சொல்லணுமா. அவையே அக்யூஸ்டை கூட்டின்னு வந்து அப்படியே கையோடு குத்துணும் போல. யாருமே எடுக்கலண்ணா, எங்கேயுமே எடுக்கல கம்ப்ளைண்ட் அவன் மேலே. அவன் ஒரு நார்மல் பர்சனாக இருந்தால் நீங்கள் இது இந்த அளவு விட்டுருப்பீங்களா? அதுதான் என்னோட கேள்வி. நார்மல் பர்சனாக இருந்தால் இந்த அளவு விட்டுருப்பீங்களா? டிஎம்கேல இருக்கிறதால தானே. உள்ள வந்து உங்களோட மனுவிலேயே, நீங்கள் கொடுத்த மனுவிலேயே வந்து நான் வந்து எஃப்ஐஆர் போடுறேன், அவனை ரிமாண்ட் பண்ணுறேன், அவனுக்கான தக்க தண்டனையை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக அதான் நான் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் எல்லாரும் தான் எனக்கு நியாயம். இனிமேல் நானே அவனுக்கு ஸ்டாப் கடைசியாக இருக்கணும். இன்னொரு பொண்ணு அவன் தொடவே கூடாது. அவன் மட்டும் இல்லை, இந்த மாதிரி டிஎம்கேன்னு சொல்லிட்டு பேரை சொல்லிட்டு யாரும் எந்த தப்புமே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு தண்டனையை அவனுக்கு கொடுக்கணும்.